Hello friends, welcome back again to a new video. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ராஃபம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ப்ராஃபம்ஸை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறது, ப்ராஃபம்ஸை நம்ம ட்ரேட் பண்ணி எப்படி ஒரு பே அவுட் ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் முதல் முறையாக என் வீடியோ பார்த்து கொண்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க கைஸ், ஏன்னா எனக்கு ஃபாலோவர்ஸ் வேணும். இட் ஜஸ்ட் டேக்ஸ் so many efforts to build this YouTube channel and to make a video. Please do support me in this journey. ப்ராஃபம்ஸ் நம்ம சிம்பிளாக சொல்லணும்னாக்கா, கம்பெனி வந்துட்டு உங்களுக்கு ஒரு கேபிட்டல் தருவாங்க. அந்த ஸ்பெசிஃபிக் கேபிட்டலில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் பண்ணும்போது பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் உங்களுக்கு போவோம், பார்ட் ஆஃப் ப்ராஃபிட் வந்துட்டு கம்பெனி எடுத்துப்பாங்க. ஸோ திஸ் இஸ் ப்ராஃபம்ஸ். த டாப் 5 ப்ராஃபம்ஸ் நம்ம பார்க்கும்போது, ஒன் இஸ் ஃபண்டிங் பிப்ஸ், 5% இஸ் கோட் ஃபண்டட் ட்ரேடர், ப்ளூபெரி ஃபண்டட், அப்புறமா வந்துட்டு பிப்ஸ்டோன் கேபிட்டல். டாப் 5ல நான் சஜஸ்ட் பண்றது இது. ப்ராஃபம்ஸ்ல புதுசா நீங்க ட்ரேடிங் குள்ள வரும்போது there are 3 types of accounts in most of the ப்ராஃபம்ஸ். ஒன் இஸ் 1 step, 2 step, அப்புறமா இன்ஸ்டன்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட்ஸ். ரொம்ப ப்ராஃபம் ட்ரேடர்ஸ் வந்துட்டு 2 step சேலஞ்சஸ் சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் தி ட்ராடவுன் லிமிட் இஸ் மோர், தட் இஸ் 10%. 2 step சேலஞ்ச் பத்தி நம்ம பார்க்கலாம். 2 stepல யூ ஹேவ் டு கிளியர் 2 phases டு கோ டு தி ஃபண்டட் அக்கௌண்ட். ஓகேங்களா? தி ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு மேக் 8% as ப்ராஃபிட், அம்மா 10% as drawdown. நீங்க அந்த 8% ப்ராஃபிட் பண்ண உடனே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்னொரு அக்கௌண்ட் தருவாங்க, தட் இஸ் செகண்ட் ஃபேஸ். அந்த செகண்ட் ஃபேஸ்ல நீங்க வந்துட்டு ஒரு 5% ப்ராஃபிட்ஸ் பண்ணாலே போதும், வித் drawdown லிமிட் ஆஃப் 10%. ஸோ இந்த செகண்ட் ஃபேஸ் நீங்க கிளியர் பண்ணியிருந்தோம், உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைவ் அக்கௌண்ட் தருவாங்க. அந்த லைவ் அக்கௌண்ட்ல drawdown லிமிட் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் 10%. இஃப் யூ மேக் ப்ராஃபிட்ஸ் இன் தட் அக்கௌண்ட், the profits will give a payout. ஸோ அந்த ப்ராஃபிட் ஷேர் வந்துட்டு 80% உங்களுக்கு போகும், 20% வந்துட்டு கம்பெனி எடுத்துப்பாங்க. ஒன் ஸ்டெப் பத்தி நம்ம பார்க்கலாம். ஒன் ஸ்டெப்ல ஒரே ஃபேஸ் தான் நீங்க கிளியர் பண்ணோம். செகண்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஃபண்டட் அக்கௌண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல யூ ஹேவ் டு மேக் அ ஓவரால் ப்ராஃபிட் ஆஃப் 10% and drawdown limit பாத்தீங்கன்னாக்கா it's only 6%. So most of the profirmsல you can just see 6 to 7% as drawdown limit and not more than that. So நீங்க ஒரு funded stage நீங்க போகும்போது funded stageலயும் 6% ஆன drawdown limit தான் உங்களுக்கு தருவாங்க. So நம்ம நெக்ஸ்ட் பார்க்கும்போது எல்லா profirm tradersம் so profirmsஐ ட்ரேட் பண்ணி profits withdraw பண்றது ஈஸின்னு பாத்தீங்கன்னா it's just difficult. The stats சொல்லுது around 90 to 95% of the profirm traders fail the challenges. Around 5% of the traders go to the funded stage. ஸோ அந்த 5%ல வெறும் 3% ஆஃப் த ட்ரேடர்ஸ் தான் பே அவுட்டை ரிசீவ் பண்றாங்க. நான் ஒரு ப்ராஃபம் ட்ரேடரா 3 ரூல்ஸை ஃபாலோ பண்றேன் பே அவுட் ரிசீவ் பண்றதுக்கு. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ப்ராஃபிட்டபிளா ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கமெண்ட்ல போய் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ஐ பிரிங் அ வீடியோ ஆன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஃபார் யூ கைஸ். ஸோ அடுத்தது யூ மஸ்ட் பி டிசிப்ளின் ப்ராஃபம் ட்ரேடர். ஒரு ப்ராஃபம்குள்ள நம்ம ட்ரேட் பண்ணும்போது யூ மஸ்ட் பி டிசிப்ளின். ப்ராஃபம்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்துட்டு நம்ம ப்ராப்பரா நம்ம ஃபாலோ பண்ணோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் பொசிஷன் சைசிங் யூ மஸ்ட் பி குட் அட் இட். மைண்ட் செட் அம்மா சைக்காலஜி ப்ராப்பரா இருக்கணும் ஃபார்ம்ஸ்ல நம்ம ட்ரேட் பண்ணும்போது. தேர்ட் ரூல் என்னன்னு பார்க்கும்போது யூ மஸ்ட் பி வெரி கன்சிஸ்டன்சி இன் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி இன் ஜஸ்ட் லேர்னிங் அபவுட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் த ப்ராஃபர்ம்ஸ். ஏன்னா ப்ராஃபர்ம்ஸ்ல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க. ஸோ யூ மஸ்ட் பி அப்டேட்டட் டு இட். என்னோட இந்த 3 ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்க வந்துட்டு ஒரு சேலஞ்ச் ஃபேஸை கிளியர் பண்ணி ஃபண்ட் அக்கௌண்ட் போய் ஒரு ப்ராஃபிட்டபிளா பே அவுட் வித்ட்ரா பண்ணலாம். இவ்வளவுதான் கைஸ், இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். டேக் கேர், பை பாய், see you.